ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி உங்க பிரச்சனைய சொல்லுங்க, தீர்வைய உடனே கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க. இது மக்களுக்கான சேவை. அற்புத தெரிஞ்சுக்கோ, தமிழில் சொல்றோம் புரிஞ்சுக்கோ. ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது. வணக்கம். ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலியின் ஆன்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி அனுபவ். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். இந்த பாடலை எழுதி பாடியவர்கள் கோவை கேர் S3 கம்யூனிட்டியை சார்ந்த ராதிகா மற்றும் ஸ்ரீதரன் அவர்கள். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்யான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதிற்கு மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆன்றோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புது அறிவு மற்றும் பொது அறிவுகளை கோவையில் வாழும் மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. இன்று ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலியில் விக்யான் பிரசார் வழங்கும் அனுபவ் நிகழ்ச்சியின் 3வது அத்தியாயத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் அறிவியல் வல்லுநர் கோவை ஈச்சனாரி பகுதியை சார்ந்த ரத்தினம் கலை அறிவியல் கல்லூரியின் கணிதவியல் துறை தலைவர் திரு சத்குரு அவர்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இணைப்பில் இணைந்திருக்கும் எல்லாரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஆன்றோர்கள் அனைவரும் அவங்களுடைய பெயர் மூலமா அறிமுகம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க ஐயா. எல்லாரும் உங்களுடைய அறிமுகத்தை சொல்லுங்க, நாம அதோட நிகழ்ச்சியை தொடங்கிக்கலாங்க ஐயா. என் பேர் ராமநாத், நான் S3 கோவை கேர் பச்சைப்பாளையம் கோயம்புத்தூர்ல இருந்து. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் சர்க்குருநாதன். நான் கணிதத்துறையில் பேரரசராக பணிபுரிகிறேன் நமது ரத்னம் கலை மற்றும் கல்வி கல்லூரியில். அனைவருக்கும் வணக்கம். Korea Street. I have a doctorate degree in aerospace engineering. I worked in Ashok Leyland and I retired long time ago. ஐயா வணக்கம். வணக்கம். My name is Seshadrish. ஐயா அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் இந்த நிகழ்ச்சியில இணைந்ததுல எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. இப்ப நம்ம எல்லாரும் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க ஐயா. இன்னைக்கு நம்ம கூட இணைப்புல இணைந்திருக்கிறவர் திரு சத்குருநாதன் அவர்கள், மேக்ஸ் டிபார்ட்மெண்டோடைய HOD ரத்தினம் காலேஜ். சோ அவர் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சீஃப் கெஸ்டா இருக்காரு. விக்யான் பிரசார், DST, ரத்தினம் கல்லூரி, ரத்னவாணி மற்றும் அழகப்பா யூனிவர்சிட்டி வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில இணைந்ததுல எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. நீங்க எல்லாரும் இணைந்ததுல மிகவும் மகிழ்ச்சி ஐயா. இப்ப நிகழ்ச்சியை தொடங்கிடலாங்க ஐயா.
நன்றி சித்ரா மேம். வணக்கம் முகேஷ்குமார் சார். அனைத்து சான்றோர்களுக்கும் எனது மாலை வணக்கம். இன்றைய நிகழ்வுல பாத்தீங்கன்னா நம்ம கணிதம் வந்து எந்த அளவுல நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில வந்து முக்கிய பங்கு ஆற்றுகிறது என்பதை பத்தியும் அதனுடைய அறிவியல் பயன்களை பத்தியும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியோட தலைப்பை நாங்க நினைச்சிருக்கோம்னா, நாங்க ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி வந்து எங்களுடைய ரத்னவாணியில ஒரு ப்ரோக்ராம் நாங்க பண்ணோம். அது பேர் வந்து காற்றல் மிதந்தோறும் கணிதம் சொல்லிட்டு. அதாவது ஒரு கணிதம் எல்லாத்தோட வாழ்க்கையிலும், இன்க்ளூடிங் என்னோட வாழ்க்கையில எல்லாத்தோட வாழ்க்கையிலும் எப்படி பங்காற்றுகிறது, அது என்ன மாதிரி நம்ம பயன்படுத்தினா வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னேறலாம் அப்படிங்கறத பத்தின நான் ஒரு நிகழ்ச்சி பண்ணிருந்தோம். அந்த ஒரு சுருக்கமான ஒரு தொகுப்பாக தான் இன்னைக்கு நான் வழங்கலான் இருக்கேன். சோ முதல்ல பாத்தீங்கன்னா இந்த கணிதம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்று உலக அளவுல பயன்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். கணிதத்தை பத்தி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே இது ஒரு சயின்டிபிக் மெத்தட் சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே கணிதத்துக்கு எல்லாமே வந்து நிரூபிக்கப்பட்ட ஒரு கூற்றுகள். அதனாலதான் நம்ம இதைய ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு கூற்றுகள் சொல்றோம். நம்ம எங்க என்ன பண்ணாலும், எங்க போனாலும், நம்ம வந்து நாடு விட்டு நாடு போனாலும் சரி, கண்டம் விட்டு கண்டம் போனாலும் சரி, எந்த ஒரு சின்ன வேலைகள் பண்ணாலும் சரி, அதுல கணிதத்துடைய பங்களிப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது நம்ம வரவே முடியாது. நம்ம வீட்டுல ஆரம்பிச்சு நம்ம தொழில் செய்யற இடங்கள் வரைக்கும் எல்லா இடங்கள்லயும் நம்ம சுத்தி வந்து கணிதத்தினுடைய செயல்பாடுகள், கணிதத்தினுடைய பயன்பாடுகள் இருக்குது அப்படிங்கறத மறுக்க முடியாது. இதை குறிப்பிட்டு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டுல சமையல் அறையில, நம்ம வீட்டு சுத்தி, அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வச்சிருக்க ஒரு சின்ன கடையாகட்டும், இல்ல பிசினஸ் கன்சர்ன் ஆகட்டும், ஒரு வேலை செய்யற இடமாகட்டும், இல்ல வந்து நம்ம ஒருவேளை டிராவல் பண்றோமா, ஒரு இடத்துக்கு பயணிக்கிறோமா, அந்த பயணம் ஆகட்டும், இல்ல நம்ம ஒரு ஒரு தனிப்பட்ட நபராக செய்யற வேலையிலாகட்டும், எல்லா விதமான செயல்களிலும் இந்த கணிதத்தினுடைய ஈடுபாடு இருக்கு, பங்களிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ள கூடிய ஒரு கூற்று. அதாவது பாத்தீங்கன்னா முதல்ல வந்து வீட்டுல எந்த மாதிரி அதை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு கேட்டா, நம்ம நிறைய தடவை வந்து இந்த கணிதத்தினுடைய பயன்பாடுகளை, இந்த கணிதத்தினுடைய தேவையை நமக்கு தெரிஞ்சோ தெரியாம நம்ம வந்து செயல்படுத்திட்டு இருக்கோம், நம்ம பயன்படுத்த வரோம். நம்மளுக்கு தெரியும் நிறைய பேர் வந்து வீட்டுல வந்து படிச்சிருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு கல்வி அறிவு இருக்கு, அவங்களுக்கு அனுபவ அறிவு ஜாஸ்தியா இருக்கும். சோ அப்படிப்பட்டவங்க இந்த கணிதத்தினுடைய கோட்பாடுகள் அப்படின்னு தெரியாமே இந்த கணிதத்தினுடைய கோட்பாடுகள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இன்று ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலியில் விக்யான் பிரசார் வழங்கும் அனுபவ் நிகழ்ச்சியின் 3வது அத்தியாயத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் அறிவியல் வல்லுநர், கோவை ஈச்சனாரி பகுதியை சார்ந்த ரத்தினம் கலை அறிவியல் கல்லூரியின் கணிதவியல் துறை தலைவர் திரு சத்குரு அவர்கள். இந்த சுடோகு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா வந்து நம்ம மேத்தமெட்டிக்ஸ்ல மேஜிக் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு எண்களை கூட்டினாலும் அது வந்து திருப்பி பாத்தீங்கன்னா அதே நம்பருக்கு வரும். உதாரணம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் நான் சொல்றேன், அந்த நம்பரை நீங்க எந்த வகையில் நீங்க ஆட் பண்ணினாலும் உங்களுக்கு என்னது ஒரே நம்பர் வரும். சோ இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மேஜிக் ஸ்கொயர் பெட்டி. இதுல நீங்க எந்த சைட்ல நீங்க ஆட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து விடை வந்து 15 வரும். சோ 4 கூட்டல் 9 13, 13 கூட்டல் 2 15. இதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 4 கூட்டல் 5 9, 9 கூட்டல் 6 15, மேலிருந்து கீழ் 4 கூட்டல் 3 7, 7 கூட்டல் 8 15. எங்கே பாத்தீங்கன்னா இடமிருந்து வளம் கூட்டினாலும் சேர்ந்தா 7 கூட்டல் 5 12, 12 கூட்டல் 5 3 13 15 அப்படின்னு பாக்குறோம். சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த மேஜிக் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சதுர பெட்டியில பாத்தீங்கன்னா மொத்தம் 9 பெட்டிகள் இருக்கு. இந்த 9 பெட்டிகளையும் ஒவ்வொரு கணித எண் அடங்கியிருக்கு. இந்த ஒவ்வொரு கணித எண்களையும் நீங்க கூட்டினீங்கன்னா, அதாவது 4 கூட்டல் 9 13, 13 கூட்டல் 2 15 அப்படின்னு பாக்குறோம் முதல் பெட்டிக்கு. அடுத்து இரண்டாவது பெட்டிக்கு பாத்தீங்கன்னா 3 கூட்டல் 5 8, 8 கூட்டல் 7 15 அப்படின்னு பாக்குறோம் இரண்டாவது வரிசைக்கு. மூன்றாவது வரிசை பாத்தீங்கன்னா முதல் பெட்டியில 8 கூட்டல் இரண்டாவது பெட்டியில 1 வந்து 8 கூட்டல் 1 9, 9 கூட்டல் 6 அப்படிங்கிறது மூன்றாவது பெட்டியில் இருக்கு. சோ 9 கூட்டல் 6 15. அப்போ 3 வரிசையிலும் பாத்தீங்கன்னா இடமிருந்து வளம் நீங்கள் கூட்டினாலும் சரி, வளம் இருந்த இடம் கூட்டினாலும் சரி. சோ இப்ப நான் வளம் இருந்த இடம் கூட்டி காட்டுற பாருங்க. சோ இரண்டாவது வரிசையில பாத்தீங்கன்னா 7 இருக்கு. 7 கூட்டல் 5 12. சோ 12 கூட்டல் 3 சோ பாக்குறோம். சோ 7 5 12, 12 கூட்டல் 3 15. அப்போ நீங்க இடமிருந்து வளம் கூட்டினாலும், வளம் இருந்த இடம் கூட்டினாலும், இதுல மேஜிக் ஸ்கொயர்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய
மதிப்பானது 15 அப்படின்னு வருது. இதே பாத்தீங்கன்னா இடமிருந்து வளம், வளமிருந்து பட்டம். இப்போ நம்ம குறுக்கு வெட்டா பாத்துட்டீங்கன்னா இங்க வந்து 4 இருக்கு முதல் பெட்டியில. 2வது வருஷத்துல 2வது வந்து 5, 3வது வருஷத்துல 3வது 6. அப்போ 4 கூட்டல் 5 9, 9 கூட்டல் 6 15 அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி வலது பக்கத்துல இருந்து குறுக்கு வெட்டா பார்த்தோம்னா 8 கூட்டல் 5 7, 7 கூட்டல் 8 பாத்தீங்கன்னா இது இந்தையும் நீங்க கூட்டினாலும் இதோடைய விடை வந்து 15 வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். சோ இதுதான் வந்து மேஜிக் ஸ்கொயர்ல நம்ம வந்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு சிறப்பம்சம். இது வந்து ஒரு கணித கோட்பாடு. மேலும் இது வந்து சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பாக்குறீங்க. இது வந்து இந்த நம்பர் வந்து எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு பயிற்சிக்கான ஒரு ஒரு பாக்ஸ் இருக்கு, அதை உங்களுக்கு ஷேர் பண்ணிருப்போம். சோ அதை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு பெட்டரா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இன்றைய நிகழ்ச்சியில் ரத்தினம் கலை அறிவியல் கல்லூரியின் கணிதவியல் துறை தலைவர் திரு சத்குரு அவர்கள் கோவை கேர் S3 இருந்து இணைய வழி இணைப்பில் இணைந்த ஆன்றோர்களின் கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறார். இந்த மாதிரி மேஜிக் ஸ்கொயர் வந்து ஒரு சின்ன குழந்தைகளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவோ பயன்படுத்தி நிறைய இது மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து 1 to 9 தான் இருக்குன்னு சொல்ல கிடையாது. எந்த நம்பர்ல இருந்து எந்த நம்பர்ல இருந்தா கூட அது 9ல ஃபிட் பண்ணி எனக்கு போட தெரியும். நீங்க 1ல இருந்து 9 வரைக்கும் போட்டு எப்படி கூட்டினாலும் 15 வருதுன்னு சொல்றீங்க. நீங்க 2ல இருந்து 10 வரைக்கும் கூட்டினா போறேன்னு சொல்லுங்க, நான் பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி 4 ஸ்கொயருக்கு 4 ஸ்கொயர் போட்டாலும் பண்ண முடியும். இதே மாதிரி 5 ஸ்கொயருக்கு 5 ஸ்கொயர் போட்டாலும் பண்ண முடியும். அதுக்கு ஒரு வழி இருக்குது. அந்த வழியை ஃபாலோ பண்ணுமானா அந்த வழியை சொல்லிக் கொடுக்கறது பெட்டர். சிறப்புங்க. அந்த வழியை சொல்லிக் கொடுக்கறது பெட்டர். அது வந்து எனக்கு இன்னும் அது நல்ல வழின்னு தோணுது. இந்த மேஜிக் ஸ்கொயர் அப்படின்னா எதை பண்றது அப்படின்னா, இந்த மாதிரி கணக்குல சால்வ் பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னா, எது கஷ்டமா இருக்கோ அதை முதல்ல முடிக்கணும். அது ஒரு தனி கோட்பாடு. அது அதாவது வாட் எவர் டிஃபிகல்ட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், வாட் எவர் இஸ் ஈஸி டூ இட் லேட்டர் ஆன். சோ அந்த மாதிரி கணக்கு இருக்கு. அந்த மாதிரி நாங்க நிறைய பண்ணிருக்கோங்க. இதெல்லாம் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 10,000 பசல் தெரியும் சொல்லுவேன். அது வாழையடியா வந்தது. கணக்குல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருந்ததுன்னா இதை ஞாபகம் வச்சுட்டு இந்த மாதிரி நிறைய கணக்குகள் சொல்லலாம். அந்த கணக்குல புத்தகங்களை சொல்லிக் கொடுத்தும் சொல்லிக் கொடுக்கும் போது எந்த வழியில நீங்க சால்வ் பண்ண போறீங்க அதையும் சொல்லி தரணும். அப்பதான் கணக்குங்கிறது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சும்மா ஒரு மேஜிக் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது மேஜிக் நினைச்சிட்டு இருப்பாங்க. அதோட சால்வ் பண்றதுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் தியரம் என்ன அதுல இருந்து ஆரம்பிச்சு கொடுத்தோம்னா நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சது 5ஆம் கிளாஸ்ல படிச்சது இன்னைக்கு இப்ப 83 வயசு ஆச்சு, இன்னும் தெரியும் எனக்கு. அது நான் மற்றவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அது வந்து இது எழுதி பிடிச்சு வந்ததில்ல, ஆட்டோமேட்டிக்கா யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க. பிளஸ் நிறைய கூகுள்லயும் நிறைய இருக்கு, அது மாதிரி பார்த்துப்பாங்க. ஐயா சொன்னது போல அது ஒரு சிறப்பான ஒரு வழி இருக்குல்ல. சோ அது இருக்கு. அதாவது 8x8 அப்படிங்கிற ஒரு எங்க அடிப்படை கொண்டு மேஜிக் ஸ்கொயர் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 4x4 வந்து 4 எண்கள் 4 வரிசை அப்படிங்கறதுல வந்து மேஜிக் ஸ்கொயர் இருக்கு. இது எல்லாமே என்னன்னா ஒரு சில கணித கோட்பாடுகளை பேஸ் பண்ணதா இருக்கு. இந்த கணித கோட்பாடுகள் எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி காலத்துல பாத்தீங்கன்னா வந்து முதல்ல வந்து பொழுதுபோக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்னும் மக்களுக்கு வந்து பல்வேறு வகையான விஷயங்கள் இருந்தது. ஐயா சொன்ன மாதிரி ஒரு ரூல் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 4க்கு 4 ஸ்கொயரை வந்து நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா, உதாரணமா நம்ம 4 நம்பர் எடுத்துக்கோம். ABCD அந்த 4 நம்பர் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்களே. அந்த 4 நம்பரை நம்ம எப்படி அந்த 4 நம்பரை வச்சு நம்ம எப்படி நம்ம மேஜிக் ஸ்கொயர் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது பாத்தீங்கன்னா, உதாரணமா 1 2 3 4 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 1ங்கிறது A, 2ங்கிறது B, 3ங்கிறது C, 4ங்கிறது D வச்சிட்டோம்னா முதல்ல இது 4ஐயும் ஆட் பண்ணிக்கணும். 1 2 3 4. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த வரிசையில போடும்போது 3 4 1 2 அப்படின்னு நம்ம போடுவோம். 3வது வரிசையில பாத்தீங்கன்னா 4 3 2 1 அப்படின்னு நம்ம எழுதுவோம். 4வது வரிசையில பாத்தீங்கன்னா 2 1 4 3. இதை நம்ம மாத்தி மாத்திட்டோம்னா போதும்.
நம்மளுக்கு அந்த மேஜிக் ஸ்கொயர் வந்து ஃப்ரேம் ஆகும். இது வந்து என்னன்னா ஒரு ஐஎஸ் மாதிரி இது ஒரு குறுகிய ஒரு கணித கோட்பாடு தான். அதாவது காம்பினேஷன்ஸ் அப்படின்னு ஒரு கணித கோட்பாடு பேஸ் பண்ணி நம்ம இதையே நம்ம பண்றதா பாக்குறோம் அப்படிங்க சொல்றோம். இந்த மாதிரி கணித கோட்பாடுகள் பல்வேறு இடங்கள்ல நம்ம வந்து இதை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு பாக்குறோம். அதாவது அறிவியல் பூர்வமா பாத்தீங்கன்னா இது வந்து என் நம்பர் ஆஃப் டேஸ் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிருக்கோம். சேவிங்ஸ் டெபாசிட்ல பாத்தீங்கன்னா பயன்படுது. நேச்சர்ல பாத்தீங்கன்னா நீங்க சூரியகாந்தி மலர் வந்து சிமெட்ரிக்கல் ஷேப்ஸ், அது வந்து ரொம்ப ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ரெண்டு சைடும் ஒரே மாதிரி இருக்கும். மயில் பாத்தீங்கன்னா ரெண்டு சைடு ஒரே மாதிரி இருக்கும், அது வந்து சிமெட்ரிக் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இரண்டு பக்கம் சரிசமமா ஒரே மாதிரி அந்த மாதிரி பாக்குறோம். அதே மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஷேப்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுடைய போடக்கூடிய அந்த ஓம் சிம்பிள் ஆகட்டும், விநாயகர் சிம்பிள் ஆகட்டும், பல்வேறு வகையான நம்ம சிம்பிள்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்முடைய கணித குறியீடுகள் இருக்குது அப்படின்னு பாக்குறோம். நம்ம கட்டக்கூடிய வீடுகள் பாத்தீங்கன்னா அதுல வந்து கணிதனுடைய பயன்பாடு அதிகமா இருக்குன்னு பாக்குறோம். இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல நம்ம கணிதனுடைய பயன்பாடுகள் இன்னும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வந்து பாக்குறோம் அப்படின்றதுதான் முக்கியமானது. இதுல முக்கியம் பாத்தீங்கன்னா ரயில்வே துறை, விமானத்துறை, பல்வேறு தொழில்துறைகள்ல வந்து இது பங்காற்றுது அப்படின்னு பாக்குறோம். இதே மாதிரி மியூசிக்ல, அதே மாதிரி சுற்றுப்புறத்துல, இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல கணிதனுடைய பயன்பாடுகள் அதிகமா இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து ஒரு பாக்குறோம். ஹையர் லெவல்ல போகும்போது இன்ஜினியரிங் காலேஜ்ல நான் போய் நிறைய டீச் பண்ணும்போது அப்ப எல்லாருக்கும் புரியுது, சிஸ்டம் புரியுது. பட் தே டோன்ட் பிகம் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இல்லையா, தே கோ டு ஒர்க். அவங்க ஒர்க் பண்ணப்பட்டவங்க நீ சார் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நீங்க வந்து ஸ்கூல்ல போய் சொல்லிக் கொடுக்குற நிலைமைக்கு வரும். அது மாதிரி வந்தாதான் இந்த கான்செப்ட் எல்லாம் வர முடியும். இல்லாட்டினா எல்லாம் கான்செப்ட் படிச்சுக்கிறாங்க, படிச்சுட்டு எவ்ரிபடி should become a teacher அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷமா டீச்சர் ஆகணும். என்னுடைய அபிப்பிராயப்படி 2 வருஷம் டீச்சர் ஆக முடிஞ்சதுன்னா யாருக்காவது சொல்லிக் கொடுக்கும். நம்மளுடைய ஃபண்டமெண்டல்ஸும் அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். என்ன வந்து இப்போ பித்தாகரஸ் திரும்ப இப்ப கேட்டா கூட சொல்லலாம் எனக்கு. அது மாதிரி தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஈச் ஒன் டீச் ஒன், அது மாதிரி வரணும். அதாவது முடியாத நடக்கும். சிறப்புங்க ஐயா சொன்னது போல அந்த கணிதனுடைய பயன்பாடுகள் அல்லது அவருடைய பாடம் நடத்தும் முறை வந்து மாற்றி அமைக்கப்பட்டால் கண்டிப்பா நிறைய பேர் கணிதத்துல வந்து படிக்க ஆர்வம் காட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. அதான் என்னுடைய அபிப்பிராயம். And how many minutes you take to go for a kilometer? That's what I do. Calculate that. And then when you go for a time wise also you can calculate how fast you can go. So then the basic things are there to understand. The magic square, very easy to do for me. Very easy to do for the attempt for that. So-called very easy to do. This is all learned experience and I can teach others. மற்ற சேம் டைம்ங்க அது நம்ம சுற்றி இருக்கிற அந்த உலகத்துல எவ்வளவு கணக்கு அடங்கிருக்குன்னு ஸ்பீக்கர்ஸா சொல்ற மாதிரி ஒரு இலையை போய் பாக்குறது, ஒரு மரத்தை போய் பாக்குறது, எப்படி என்ன கரெக்டா ஒவ்வொரு டிஸ்டன்ஸ்ல கிளை வருது, ரெண்டு இலை இப்படி ஒரே மாதிரி வளருது, ஒவ்வொரு இலையுடைய காம்புக்கும் அந்த லென்த்துக்கும் உள்ள வாட் இஸ் தி ரேஷியோ, வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பை எப்படி வந்தது. சுத்தி இருக்க உலகம் பூரா கணக்கு தான் சார். நான் சொன்ன மாதிரி ஹோல் வேர்ல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ். நீங்க நடக்கிறதுல இருந்து வெயில் போட்டிருக்கும் நிழல் வருது, அந்த நிழலுடைய டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், எவ்வளவு இருக்கும், அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி சன் ஆங்கிள், அதுல இருந்து ஒரு இன்க்ளைன் பிளேன், அதுல இருந்து பித்தகாரஸ் தியரம். சோ கணக்கை பத்தி பேசிட்டே இருந்தா கணக்குல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நல்லா ஹோல் வேர்ல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் ரேஷியோஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ். அந்த காலத்துல வந்து நிழல் பார்த்தே வந்து டைம் சொல்லுவாங்க இல்லையா? ஆமாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படிதான் அது பார்க்க முடியுங்கிறது குழந்தைக்கு தெரியும். பாயிண்ட் இஸ் லைக் இப்ப கணக்கு படிக்கிறவங்க கணக்குங்கிறது என்னது, அது ஒரு சனி சப்ஜெக்ட போய் பூச்சிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு பயமா இருக்கு. ஐயோ மனப்பாடம் பண்ணுவா, a square plus b square is equal to அப்படின்னு மனப்பாடம் பண்ணமான்னு பயப்படுத்துறாங்க. நீ மனப்பாடமே பண்ண வேண்டாம், எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வரும். அது கணக்கு புரிஞ்சுட்டீங்கன்னா தனித்தனியா வந்துடும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் சொன்னோம்னா ஞாபகம் இருக்கும். நடந்து போயிட்டு இருக்கும் போது குழந்தைல கையை பிடிச்சி நடந்து போயிட்டு இருக்கோம், ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு கணக்கு சொல்லிக் கொடுப்பாரு. இந்த ரோட்ல போற கணக்கு, வண்டி சக்கரம், இத்தனை சக்கரம், ஒரு சக்கரத்தை குறைச்சா என்ன ஆகும், சக்கரத்துல ஏன் இத்தனை கம்பிகள், என்ன ஏன் யூனிஃபார்மா இருக்கு, அது ஏன் ஆட் நம்பரா இருக்கு,
ஏன் ஈவன் நம்பரா இருக்கு, ஏன் ஆட் நம்பர் இருக்கும் அப்படிங்கிறது நடக்கும் போது போகும்போது கணக்கு அந்த மாதிரி கணக்கு பத்தி யோசிச்சுட்டு இருந்தா ஒருவேளை குழந்தைகளுக்கு படிப்பு நல்லா வரும்னு. கண்டிப்பா கண்டிப்பாங்க. சோ இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஐயா சொன்னது போல இப்ப நான் வந்து இந்த துறைக்கு வந்து சுமார் 8 வருடங்கள் ஆகிருந்தேன். முதல் நாள் இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கணிதத்தினுடைய நான் வந்து ஜாயின் பண்ண போது கணிதத்துடைய எடுத்து படித்த மாணவர்கள் வந்து அதிகம். அந்த காலகட்டம் ஒரு லாஸ்ட் 10 வருஷம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய நம்பர்ஸ் குறைஞ்சிட்டே வருது. அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பையா சொன்னது போல கணிதம் வந்து எவ்வாறு பயிற்றுவிக்கப்படுகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது அது வந்து வெறும் தியரிட்டிக்கலா மட்டும் சொல்லி தராம அது பிசிக்கல் ஆக்டிவிட்டி கூட இன்வால்வ் பண்ணி அவங்க இண்டிவிஜுவல் கூட இன்வால்வ் பண்ணி நம்ம சொல்லிக் கொடுக்கும் போது கண்டிப்பா அந்த கணிதம் வந்து அவங்க வந்து எண்ணற்ற அன்ஃபைண்ட் அன்னோன் ஃபேக்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னு கேட்டீங்கன்னா அப்பதான் அவங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் ரியல் யூஸ்ஃபுல் வந்து தெரியும் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து நம்ம ஐயாட்டு வந்து ஒரு வரவேற்கத்தக்க கருத்து. இன்ஃபேக்ட் நம்ம ட்ரை பண்ற ஒரு விஷயம் கூட அதான். நம்ம கல்லூரியில பாத்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நம்ம பொது வழியில நம்ம வந்து ரிலேட் வந்து நடந்துட்டு இருக்கோம். என்னதான் இருந்தாலும் இந்த இப்ப இருக்கக்கூடிய மாணவருடைய ஈடுபாடுகள் நம்ம வந்து தேவைப்படுகிறது. சோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் கூட ஒன்று. இந்த 3 விஷயம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்போது கண்டிப்பா கணிதத்தை இன்னும் அடுத்த லெவல் நம்ம டீச் பண்ணலாம், நம்ம இன்னொரு ராமானுஜன் நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது எந்த ஒரு மருத்துவ யாரும் உண்மைன்னு சொல்லலாம். பாசிட்டிவ் ஒரு அவுட்கம் வருதா இருந்தா ரொம்ப சந்தோஷம்.